செய்து வருகிறார் நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வந்தார்கள். உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரங்கரா சிவ சிவா அண்ணாமலை நாதா ஏன் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாகவே தவங்களை செய்து வருகிறார்கள். 12 வருடமாக தவம் இருந்தும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஏ பெரியம்மா, இப்படி தூங்கலாமா? நானும் அப்பவே பார்க்கேன். அவ நினைக்கவோ என் உடம்புக்கு வர்றது உனக்குன்னு தெரியும். அதாவது தூங்குதவங்களை வந்து நம்ம தப்பாவே சொல்லக்கூடாது. அந்த அம்மா இப்ப சொர்க்கத்துல இருந்தாங்க, நம்ம சொன்ன உடனே கீழே வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா தூங்குறவங்களை தவறா சொல்லக்கூடாது? கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்க. ஏன் தாத்தா சொல்லுவதை கேளு. கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையி. இப்ப அம்மாவுடைய ஆலயத்துக்கு நிகழ்ச்சி பண்ணுவதற்கு நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கக்கூடிய மக்கள் உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்போ உன்னைய பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? கொடாடிக்கு தொம்பிக்கு 17 வயசு இருக்குமா? ஒரு தாய் சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல உள்ள தாய் சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்தா அந்த கொடாடிக்கு தம்பிக்கு 16 வயசு தான் இருக்கும், அவள் அழகா இருக்காரு அந்த தம்பி அப்படின்னு பேசுவாங்க. கொடாடிக்கு தொம்பிக்கு 16 வயசு தான் இருக்கும் அந்த தொம்பிக்கு. இந்த தொம்பிய பாருங்க. அப்போ உன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. எப்படி? படிக்க ஆளுக்கு 90 வயசு இருக்குமே, இந்த மனுஷன் யாரு ஜாயிண்ட் பாட்டு படிக்க வர சொன்னா? வயசு குறையட்டும், நீ 10 வருஷம் கழிச்சு வரோம், நான் வேணா 10 வருஷத்துக்கு முன்னால வரேன். ரைட். ஆனா ஆனாலும் உனக்கு இவ்வளவு வந்தது ஆகாது தாத்தா. உனக்கு 17, அவனுக்கு 90. ஏம்னா மண்டையில தலையில வழுக்கடிச்சிருச்சு. எனக்கு வழுக்கடிச்சிருக்கா? கரும்புயிலா இருக்கு. இது இளம் வழுக்க. அப்படியா? ஆமா. எப்படி இளம் வழுக்க? அவருக்கு 17 வயசு. அப்போ பாக்குறவங்க ஒன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க, தாத்தா ஒரு மாதிரி ஏதாவது நினைப்பாங்க. என்னைய பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பெண்ணினுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். பெண்ணுக்கு தான் தெரியும். தாய்மார்கள் நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருப்போம்? தலையாட்டுறாங்க பாத்தியா? இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க, இந்த புள்ள போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கௌரிங்கா இருக்குமா? தங்கத்துக்கே மதிப்பெல்லாம் போச்சு. ஏமியா சிவப்பா இருக்கு, கருத்தாளு தங்கம் போட்டு போட்டா எடுப்பா இருக்கும். அப்போ பாக்குறவங்க வந்து பல மாதிரி நினைப்பாங்க. இந்த பொண்ணு சிவப்பா இருக்கால, அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, பேஸ் வாஷ். நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. என்னைய கேவலப்படுத்துறவங்க நமக்கு தெரிய மாட்டேங்குதா? அப்போ கண்ணு நம்மளை பார்த்து கொண்டு இருந்தாலும் கண்ணு நம்மளைத்தான் பார்க்கும், ஆனா கவனம் வந்து வேற எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த பெரியம்மா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க பாரு, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஆனா கதையை வந்து கவனமா கேட்பாங்க. பிறகு அதனால நீங்க ஒரு பக்கம் தூங்குங்க, நாங்க ஒரு பக்கம் படிக்கிறோம். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடமாக தவம் இருந்து வரும்போது சிவபெருமான் வராமலே இருக்கிறார் என்று
அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, இவன் சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அவருக்கு இந்த மொபைல் போனை பார்த்த உடனே பவர் ஏறும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கிடையாது, பழைய ஆகுவோம், பழைய நினைப்பு. ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அடியப்பா சுத்துனா சுத்து அப்படி சுத்துவேன். அடியப்பா ஊரையா ஊரை சுத்த மாட்டேன், அப்படி சுத்துவேன் கம்பூராட்டில். ஆமா, இப்போ ஒன்றும் ஒப்பேர்ல. இப்போ வந்து வயசு ஆக ஆக அப்படியே அந்த பழைய யோகத்தில் ரேஜா சுத்தி பார்த்தேன். சுத்து சுத்து சுத்த முடியல, கீழே இறங்கி சுத்து. கீழே இறங்கி சுத்துனா இதோட நல்லா இருக்கு. இல்ல கோயில சுத்தினா கூட புண்ணியம் தான் உனக்கு. ஒரு கும்பத்தை மட்டும் நந்தன் வை. எப்படி கும்பம் இருக்கியா, அந்த கும்பத்தை தண்ணியா தலையில வச்சு என் கிரிக்கெட். அப்ப நீ ஆட்டத்துக்கு தான் போகணும் பார்த்துக்கோ. ஆமா, அப்பனுக்கு தான் போகணும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சிவபெருமானை எண்ணி தவம் இருந்த மகிமையினால ஆடாத கைலாசம் அப்படின்னு பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவங்களை ஆண்டவன் கண்டார். கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ இதை அறிந்த ஆண்டவன் என்னைக்கும் போல அன்னைக்கு அகில உலகம் எல்லாம் அமுதலக்க வேண்டும் என்று புறப்பட்டார். பார்வதியும் பலியரசு எடுத்து கொடுத்தார். அப்ப பார்வதிக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகம் எல்லாம் படியிறக்க போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலேயே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு இந்த சிவபெருமானோடு சென்று இறைவனார் படியிழப்பை இன்னைக்கு நாம பார்க்க வேண்டும். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாம் படியிறக்க போனா நான் ஒத்தையிலேயே உட்கார்ந்து இருக்கேன், நேரமும் போகல. அதனால உங்க கூட இன்னைக்கு நான் படி இழக்க வரேன். நேரம் போகலன்னா டிவியை போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. சன் டிவில எங்கயா இப்போ நான் எம்ஜிஆர் படம் போடுறாங்க. சன் டிவில பூரா ஒரே நாடகம் தான்.
சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், சி தமிழ்ல நாடகம், கலர்ஸ் டிவில நாடகம், எதை எடுத்தாலும் நாடகம் தான். டிவி சொன்னாலே 6 மணிக்கு போடுற நாடகம் தான். ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு 6 சீரியல். 1 2 கிடையாது, 6 சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? டிவியால எங்க ஆட்சி டைவர்ஸ் வாங்கி போயிட்டா. தாத்தாவுக்கு ஆட்சிக்கு இந்த வயசுல டைவர்ஸ் ஒரு டிவியால. அதாவது எங்க வீட்டுல நான் வேலைக்கு போயிட்டு போவேன். சரி, போன உடனே வீட்டுக்காரி என்ன தெரியுமா, நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் வயிறு பசிக்குன்னு சொல்லி அம்மா என்ன சோறு வச்சு கொடுமா, வயிறு பசிக்கு அப்படிம்பேன். திரும்பி கொஞ்சம் அவசரப்படாதணும், அந்த விளம்பரம் போடட்டும், டிவியில விளம்பரம் போடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி ஐயா, விளம்பரம் போட்ட உடனே நாடகம் போட்டுரும். சரி, அட்டை மொத்தம் எடுத்து வச்சுட்டு வருவா. சோறு வைக்க மாட்டான். சரி, சோறு வச்சுட்டு அப்புறம் சோறு வைக்கும் போது ரிமோட்னா கீழே வைக்க மாட்டா. இதுல விளம்பரம் போட்டா அதுல மாத்துவா, அதுல விளம்பரம் போட்டா இதுல மாத்துவா. ரிமோட் ஒரு கையில, தட்டு ஒரு கையில வச்சிருப்பா. நான் பார்த்தேன். நமக்கு சோறு ஊற்றி தர மாட்டா. அதே மாதிரி அவன் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நாட்டுக்கு நிக்க போறேன். நீ சோறு வச்சா கொடுக்க மாட்டேங்க. நாடகம் பார்த்ததுக்காக நாட்டுக்கு நிக்க போறேன். நாட்டுக்கு நிக்க மாட்டாங்கன்னா சோறு வைக்க மாட்டாங்கல்ல, நாட்டுக்கு நிக்க போறோம்னு சொன்னேன். சரி, சொன்னா நிக்கவே நிக்க போறியது. சரி, டிவியை மறையாம ஓரமா போயிடும். கதை நல்லா இருக்கா? நடந்த கதையை தான் சொல்றேன். நீ நாடகம் நிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல, டிவியை மறைக்காம நின்றுட்டு இருக்கா. அப்போ நல்ல கொண்டாட்டி தானே. அந்த மாதிரி கயிறை வந்து உத்தரத்துல போட்டேன். சரி, உத்தரத்துல போட்டுட்டு இவளுக்கு நம்ம சாவவா முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். முத்தத்துல போய் நின்னியா? எப்படி சாவ முடியும்? சாவதுக்கு தெம்பு இல்லையோ? அப்ப சிரட்டையில தண்ணி வச்சு உள்ள பாஞ்சிட வேண்டியதானே. சுருக்குன்னு வாங்கி அதுலயும் சாவல. சரி, நம்ம மத்தன குளத்தை கண்டேன், பழைய வழியை சுத்தி வந்தேன். சரி, அதுலயும் சாவ இல்ல. சரி, நம்ம பெருமன குளத்தை கண்டேன், பெருங்கரையை சுத்தி சுத்தி வந்தேன், அதுலயும் சாவ இல்ல. சரி, அப்போ ஒரு டிவியால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. டிவி இருக்கிறது நல்லது. அந்த நாடகத்துக்கு தாய்மார்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டாங்க. அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால கைலாசத்துல டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது. அந்த காலத்துல நீ அப்பதானே பிறந்த. இந்த காலத்துல இருந்து டிவி, செல்போனு, மொபைல் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால பார்வதி எனக்கு நேரம் போகல ஆண்டவன், நானும் உங்க கூட வாரேன்னா. அப்ப சிவன் சொன்னார், என் கூட உன்னை அழைத்து கொண்டு போறதுனால எந்த தப்பும் இல்லை பார்வதி. என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போனேனே, ஆனா உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒரு வீட்டுல குடிப்பதற்கு கூட உப்பு இல்லாத கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி 1 2 பிள்ளை எல்லாம் கிடையாது. 5 6 8 10 15 20 21 வரைக்கும் பெத்து எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ஏன் தெரியுமா அப்படி இல்ல? இப்ப ஏன் இல்லைன்னா, இப்ப வந்து எல்லா மக்களுக்குமே விலைவாசி இருக்கும் பட்சத்துல 2 பிள்ளைக்கு மேல பெத்தாலும் வளர்க்கறதுக்கு திராணி இல்ல, பெத்தெடுக்கவும் பலன் இல்ல. மருத்துவமே அரசாங்கமே அதுக்கு ஒரு சட்டமும் போட்டாச்சு. அதனால இப்ப உள்ளவங்களுக்கு 1க்கு 2, போத்திரத்துக்கு 3. அந்த காலம் 15 பிள்ளை 20 பிள்ளை பத்தாங்க தெரியுமா? அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, இந்த மாதிரி விவரம் தெரியாது. விவரம் தெரியாம இருந்துகிட்டு ஆண்டவன் கொடுக்காமன்னு 22 பிள்ளை 23 பிள்ளை பெத்தெடுத்தாங்க. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஐயா? இப்போ இருக்கிறவங்க வந்து மண்ணு மனை வாங்கணும், பொண்ணு பொருள் வாங்கணும், தங்க நகையை போட்டணும், இடத்தை வாங்கிடணும், வீட்டை கட்டிடணும்னா நினைக்காங்க. ஆனா அப்ப உள்ளவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலையா? 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து அவங்க ஒரு சொந்தமா சேர்ந்து இனப்பந்தமா பெரிய குடும்பமா வாழணும்னு அப்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு ஊரையே உண்டு பண்ணிருக்காங்க.
இருந்திருக்காங்க அப்போ அந்த காலத்துல. இப்போ யாருக்கு அப்படி இருக்கு? இப்போ வீட்டுக்கு வாரா பாரு மாவாட்டி, வீட்டு மருமகையா, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாவாட்டி வரும்போது எப்படி தெரியுமா கேட்கா? எனக்கு மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னு கேட்கா. மாப்பிள்ளை என்ன பொத்துனா கீழே விழுவாரு? மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா, மாமியா மாமா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா அனாத ஆசிரமத்துல போய் நீ வாக்கப்படணும். அப்ப இப்போ உள்ளவங்க வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இப்ப இருக்காங்க. வரும்போதே ஒரு அடுப்பு கொண்டுகிட்டு வராங்க. ஏத்த நீங்க மேல் பக்கமா இருந்துக்கோங்க, அங்க கீழ் பக்கமா இருந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்காங்க. அதனால எம்மா பார்வதி, நான் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன். நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வரேன். ஆண்டவா, உண்மையிலேயே நீங்க படி இழந்து முறைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி நீ ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு தாராளமா வரலாம். இவ்வளவுதானா? சொல்லி இருந்தா அப்பலே போயிட்டு இதுக்குள்ள வீட்டுக்கே வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா பரியிழந்து முடிக்கு வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பு விட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியுமாக எப்படி படியிழக்க வருகிறார்கள். நானே நல்ல நிலையெடுத்தேன், அப்ப இந்த பகவானும் பார்வதியும் படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு களைப்பை தீர்க்க வேண்டும் என்று இளைப்பாற வேண்டும் என்று ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருந்தார். ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை அண்ணா இருக்கான் பாரு, ஒரு டவுசர் போட்ட தம்பி பேண்ட் போட்டிருக்கான். அவன மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். சில காரியம் பண்ணல, அதனால முனிக்கொப்பில இருந்து
அடிக்கொப்பு வெட்டுதான். கீழே வரும்போது சுழிவா வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே முத்து இல்லாத பிள்ளை முனிக்கொப்பிலை உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறானே, இவன் கீழே விழுந்தா பிள்ளை பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாக்கி விடுவா. ஆண்டவா அதோ அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க. பார்வதி என் கூட வரும்போது என்னடி சொன்ன? படியிறந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். இப்பவே போய் பிள்ளைய காப்பாத்துங்க. சிவபெருமான் ஞானத்தினால் பார்த்தார். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம். திடீர்னு வந்திருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சிவனுக்கு தெரிந்து விட்டது இது யாருடைய வேலை? என்பெருமான் நவநீத கோபால கண்ணனுடைய வேலை. அதாவது கண்ணன் இல்லாமல் கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது, கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாதான். உலகத்திலே பெரிய வக்கீல் யார் தெரியுமாயா? கண்ணன் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட போனா ஈஸியா முடிச்சுக்கிட்டுருவாரு. ஆமா, கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. இந்த கண்ணபுரம் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த ஆண்டவன் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதி நீங்க காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னா உடனே சிவன் சொன்னார், சரி பார்வதி எல்லாரும் கவனமா கேட்கணும். இதுல ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அதனால அவன் எப்படி இப்ப மரத்துல இருந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா காடுகளை நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன். நீ நல்லா காப்பி ஆக்குவேன். அதனால 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் விட்டு முடிந்தான் கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே, கரணம் போட்டு வந்தான் பாருங்க. பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லையா என்ன பத்தா அப்பான்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப வேற என்னதான் சொல்லியிருப்பான்? அறியாத பாலகன் அந்த அறியாத பிள்ளை சின்ன பையன் அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்ப என்னதான் சொல்லியிருப்பான்? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஆமா தாயி, உங்களுக்கு தான் கேள்வி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருமே கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். இப்படி பொசுன்னு சொல்லிட்டே ஆச்சு. 100 ரூபாய் போச்சு. ரொம்ப நன்றி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பூவை தராமலாம் விட மாட்டேன். ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னு வைங்க, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரோம். பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செட்டேன், வாழ்ந்து சென்னையும் போக்கல, செட்டேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. என் பேச நீ கேட்டியா? அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். ரோடால போடுவாங்க.
அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதையும் நினைக்கணும். நாம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்ம நடந்து போறோம்னு வைங்க, கல்லுக்கு விழுந்துட்டோம்னா எம்மான்னு சொல்லிடணும், எப்பான்னு சொல்லிடணும். நான் செட்டேன் அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பலிக்குமா? வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறதா? அதனால எந்த வார்த்தையா இருந்தாலும் அடுத்தவர்களை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சபிக்கிற வார்த்தையாக இருக்க கூடாது, வாழ்த்துகிற வார்த்தையாகத்தான் இருக்கணுமா? குழந்தைகள் எவ்வளவோ சேட்டைகள் பண்ணும், சேட்டை பண்ணாலும் அன்போடு அழைத்து ஐயாவா ஆசாவா அப்படின்னு சொல்லி அன்பா அழைச்சு அந்த குழந்தைகளை நம்ம சொல்லணும். சில வீட்டுல நான் கேட்க தூக்கி விட அப்படின்னு பேசுவாங்க பிள்ளைகளை. அப்படி பேசக்கூடாது, அன்பா சொல்லணும். இல்லைன்னா கிறுக்கு லூசு மெண்டல்னு சொல்லிட்டா கூட தெரியாது. அவசர குணமா எதுவும் சொல்லக்கூடாது பிள்ளைங்க. அதனால எம்மா பார்வதி அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வாடி நம்ம கைலாசத்துக்கு போவோம். இந்த அழகான நேரத்திலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அரிய பெரிய சபையிலே ஆசார பந்தலிலே நாமளுக்கு கள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்செய்மார் முதலாகவே நாமளுக்கு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ள சித்தி தேவியின் உரிமையாளர் எனது அருமை அன்னார் அவர்கள் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 21 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த ஒரு செல்வ சீமாட்டி அவ அப்பாவோட வந்து பணத்தை கொடுத்தா ஆனா பேரை சொல்லாமலே போயிட்டா. அதனால பணம் கொடுத்தார் ஆனால் பெயரை சொல்லவில்லை. அப்படி ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டு நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சங்கரங்கோவிலை சேர்ந்த காயத்ரி வேணு அவர்கள் சார்பாக நாமுடைய வெள்ளிசை அன்பு பாராட்டி உங்களுடைய திறமை மேன்மேலும் வளர வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு நாமளுக்கு ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல் பலவிதமான கலர்களை செடி. பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல் சொன்னா அதாவது கை ஓடம் பார்த்திருக்கீங்களா? கை ஓடத்துல வந்து ஒரு ஓடம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் இந்த நூல்களை வந்து இலைகளை வந்து நெய்யக்கூடியது. அதுதான் பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல். நம்ம எந்த கலர்ல சேலையை நெய்தமோ அந்த கலர் தான் வரும். பச்சைனா பச்சை, சிவப்பு நூல்னா சிவப்பு, ஊதானா ஊதா, வயலட்னா வயலட். இல்லையா? ரெண்டு ஒண்ணு தான்யா. நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். வயலட்னா வயலட்டா, ஊதானா ஊதாவா? அதுக்கு தான் வயலட்டோ. இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், அநியாயத்துக்கு படிச்சிருக்கேன். அவரே பிகாம் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி அப்பேற்பட்ட பட்டு புடவை கொண்டு வந்து தளிரிலே கலர் ஒருவரும் மல்லிகை அச்சு ஒருவரும் சேர்ந்த சந்தன கலர் ஒருவரும் திக்கு திக்காக முத்துக்களை கோர்த்து அப்பேற்பட்ட விலைமதியாத பட்டு புடவையை கொண்டு வந்து நாமளுக்கு பரிசாகவே கொடுத்து காயத்ரி வேணு என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நாமளை மகிழ்வோடு ஆதரித்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய உற்சார் பெற்றார் உறவினர்களோடு எல்லா மக்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே. அவரை வந்து
ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்வதியும் பகவானாகப்பட்டவரும் அந்த கண்ணபிரானுடைய பரிசோதனைகளை கடந்து அங்கிருந்து பயணமாகி கைலாசத்திற்கு போவோம் என்று நாகலோக பட்டணம் வழியாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டு ஆண்டவா, நாகராஜனும் நாகக்கண்ணியின் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 12 வருடமா அதனால பிள்ளை இல்லாம தவம் இருக்கிறாங்க. 12 வருடமா பிள்ளை இல்லாம இருந்தா நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தாத்தான் குழந்தை இருக்கா குழந்தை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை பார்த்தார்கள். அவர் கணக்கை பார்க்கும் போது என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி போன ஒரு செல்வத்தில் நாகமுடி ராஜவன் வேடுவனதந்திரன் 8 மாத சூழ்வான் அம்பாலை எதிர்த்தான் அவன் உயிரமாய் திருந்தான் வானை கொண்ட தோசத்தால் மகனை ஒன்றை திடையான் நாகக்கண்ணி வெண்பொடி போன ஒரு செல்வத்தில் மருத்துவமதாந்திரன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்து கருவக்காலை திருந்தான் உரமருந்த கொடுத்திருந்தான் உரமருந்த கொடுத்திருந்தான் ஆகத்தி உருவக்காலை திருந்தான். கருவழித்த தோசத்தால் கை குழந்தை கிடையாது, உருவழித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, நாகராஜன் ஒரு வேடுவனாக பிறந்து சூரியமானை கொன்று விட்டார். நாகக்கண்ணி மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கரும் மருந்த கொடுத்து கருவையே கலைத்து விட்டார். பிள்ளையை கொண்டவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க கூடுமா? அதனால என்னால முடியாது என்று இறைவனார் சொன்ன போது அப்பந்தான் பார்வதி சொன்னார், சாமி என்னை போல பெண்ணுக்கு என்னை போல பெண்ணுக்கு மனமில்லை, பிள்ளை வரம் கொடுக்க மகனுக்கு மனமில்லை, மகனை வரம் கொடுக்க கண்ணிக்கு மனமில்லை, கண்ணிக்கு மனமில்லை, நீயே கைப்பற்ற அம்மே பார்வதியின் சொன்னவோ ஆண்டவை எடுத்தார். ஏய் பார்வதி, பாவம் செய்தவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தார். பின்னால நமக்கு தாண்டி இடங்கள் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். அம்மா, என்னால முடியாது, நீ எதுவுமே என்கிட்ட கேட்காத அப்படின்ன உடனே பார்வதா தேவி, சாமி ஒரு பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்து கொஞ்சம் கூடவா உமக்கு மனம் இறங்கல? ஐயா கல்லாயம் மனது கல்லாயம் மனது கடுகளவு இறங்கது இருப்பாயம் மனது எல்லளவு இறங்கது நீங்க இப்ப கொடுக்காதீங்க, நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான் கொடுக்காதீங்க, பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காதீங்க, கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன்.
சாபத்தை கொடுக்க ஆண்டவா ஒரு நாகத்தின் வயத்து சக்தி நான் கருவாக தணிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுற்று பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. காற்று வரங்களை தந்தா நான் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல ஆட்டு வண்டி சம்மதித்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜாவுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாகவே கொடுத்து அவங்க அரண்மனையிலே 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து கை குழந்தையா பிறக்கணும் போ என்று ஆண்டவனார் வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கொடுக்க அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வைத்து வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி பணத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலமாச்சு. அது 48 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா?
அம்மா பேரை சொன்ன உடனே ஆத்தா அப்படியே அள்ளிக்கிட்டு வா. ஏ தாத்தா உனக்கு தெரியாம சாமி ஆடாத. சாமி வருதுன்னு நீ சத்தம் போடாத. ரொம்ப முக்குனேன்னு வை, கையில் பூரா புரிந்துரும். அப்பேற்பட்ட இந்த உச்சனி மாதாளியம்மனுடைய திருவாலயத்தில் சித்திரை மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் சிறப்பான கொடை விழா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டுமானால் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டுமானால் அது என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கத்தை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா முதல்ல சாஸ்தாங்கத்தை ஆரம்பிக்கணும்? ஏன் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுகத்தில் தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா சர்வஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவில்லை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் சர்வஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா கதையை பாடி நம்ம பிறவி செய்யவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சாமி இந்த பைபாஸ்ல வந்து பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம ஊருக்குள்ள நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாரு. அதனால ஐயனார் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அதனால் 4 வார்த்தையிலே சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த உச்சினி மாதாளி அம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பல குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்தே பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்று அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை பெரம்பட்டு கொண்டு போய் பலார் அடிப்பீங்களோ, அவரை மாதிரி தாத்தா கூட்டு போங்க. உங்களை அடிச்சா நீங்க பச்சை பெரம்பு வச்சு அடிக்கணும்ல. என்ன தவிர உங்க 5 பேரையும் அடிக்க சொன்னேன். உங்க யாருக்காவது அப்படி கோவம் வந்ததுன்னு வைங்க, தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்லா காலையில 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்ல வயிறு நிறைஞ்சு சாப்பிட வச்சு, அவர் சொன்னாரு பாருங்க பச்சை பிரம்பை வச்சு நல்லா அடிங்க. தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. டாம் டானிக்கே அடிக்க மாட்டாரு, மேல் வலிக்கும்ல ஐயா, அதுக்கு தான் பாட்டில் வாங்கி வாட்டர் அடிச்சாலும் அப்புறம் வரவே மாட்டாரு. 18:48 கூடுனாத்தான் அடிப்போம், அதுக்கு குறைஞ்சு அடிக்க முடியாது. பரவாயில்ல. அதனாலே 6 விளையின் 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு
கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதீர் மதிமான் மருவா. ஆமையா. கந்தையோடு பாம்பணிந்து. ஆமோ. பார்வதியை மனம் புரிந்த. ஆதி சிவன் மோகமது கலிதமாகி. ஆமையா. அச்சுதா என்பெருமான் இருகரத்தினாயங்க. ஆமோ. ஜோதி மணி விளக்கு ஒளிவு போலே ஐந்தமைந்த தோன்றி ஓரோடு எனக்கு தோன்றி நேதில் அடிக்கும். கேரள தெரியுமா? என்ன கிடக்கும்? பங்குனி மாதம் பங்குனி மாதம் கௌர பல்லவி கடல் இங்கிலமாகவே அமிர்தாயோ ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையார். அவர் ஆதியிலே உள்ளவர் கையார். சாமி ஐயனார் ஐயனார் அரியரசு ஐயனார் ஐயனார் தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலம் போடலாம். ஹலோ ஓட தெரிஞ்சாதான் அப்படி ஓட தெரிஞ்சா போட சொன்னாங்களே. தாய்மார்கள் எல்லாம் குலம் போடுவாங்க. மேடையில இருந்து ரொம்ப பின்னால போய் உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அதனால அவங்க போடக்கூடிய சத்தம் நமக்கு கேட்கல. இப்ப கேட்கும் பாரு. இந்த லைட் மாட்டதுக்கு உங்க முகமே தெரியல. அப்படியா? ஆமா. அதாவது ஒரு கோயில்ல எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு மேல எல்லாம் அடித்தாலும் சரி தெய்வத்துக்கு உகந்தது தாய்மார்கள் எல்லாம் உலகை போட்டாதான் தெய்வமே வருமா? அப்பதான் அருள் வரும். ஹலோ போடுங்கம்மா ஒரு குலம். போடுங்கம்மா ஒரு குலம். மாயம் பொன்னான மணிக்குலம். பொன்னான மணிக்குலம். உக்கா மூணு பேரும். உக்கா மூணு பேரும். உலகுலவ போடுங்கம்மா. உலகுலவ போடுங்கம்மா. பொன்னான பூநூலம். பொன்பதித்த ராவணம்மா. வெள்ளியான பூநூலம். அவருக்கு வெந்தரத்த தாவரம்மா. வந்தத்தால பூநூலம். கனிவயிற தாவரம்மா. ஆரப்பட குலப்பட.
நாமலை படைத்தார். நாமலை எதற்காக படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் நாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார். அப்படியா? இந்த உலகத்துல யாருக்கு ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவன் உலகத்தை படைத்தார். ஆமா. ஒற்றுமை இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? யாருகிட்டையும் கிடையாது. ஏன் இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்திலே ஒற்றுமை வருமா? வரவே வராது. வரவே வராது. நீ வாழ்ந்தா எனக்கு சந்தோஷமா இல்ல. இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நான் வாழ்ந்தா உனக்கு பிடிக்கல. அது பிடிக்கல. பிறகு எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? உலகத்துக்காரர் கொஞ்சம் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு இருந்து நான் ஒரு நல்ல வீடு கட்டி இருந்தோம்னு வைங்க, அதுக்கு ஊருக்குள்ள பேசுவாங்க 4 பேரு, நேத்து அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வு பாரியா, வீடுதான் வாசல் தான். அப்ப எங்க இருந்து ரூபாய கொண்டு வந்தானோ தெரியல அப்படின்னு பேசுவாங்க. அப்ப நம்ம நல்லா வீடு கட்டி இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம நல்லா உயரமா இருந்து வாழ்ந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி கஷ்டப்பட்டோம்னு வைங்க, அதுக்கு பேசுவான், நான் கேட்டேன் எனக்கு தெரியும், அவன் ரோட்ல வெள்ளையும் சொல்லியுமா மேக்கம் கிடக்கு வந்த வரத்துக்கு இவனுக்கு இது வேலை இதுக்கு வேலை வேணும்னு பேசுவான். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் பொறாமைப்படக்கூடிய உலகத்துல நம்ம என்னதான் செய்ய? பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஒரு பைக்கு வாங்கிட்டோம்னு வை, அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா, நம்ம ஒரு காரை வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு கடனை வாங்கி காரை வாங்கி விட்டுருவான். அப்போ எதை பார்த்தாலும் நாமல் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படவில்லையா? என்ன காரியம்? வீடு கட்டினா வீடு வாங்குவான், கார் வாங்குனா பைக் வாங்குவான். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரி அவன் பையனுக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா அடுத்த வீட்டுக்காரி நினைக்கா அவனை விட செவத்த பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். அப்போ இதையெல்லாம் செய்யணும் நினைக்கக்கூடிய மனிதன் வந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்தும் பொறாமைப்பட மாட்டானா? என்ன காரியம்? வீடுனா வீடு, பைக்குனா பைக்கு, பொண்ணுனா பொண்ணு. ஆனா அவன் செத்து போயிட்டாலே நம்ம சீக்கிரமா செத்துருவோம்னு யாராவது நினைக்கவாயா? நினைக்க மாட்டாங்க. அப்போ மனிதன் வந்து கரெக்டா இருக்கான். பொறாமைப்படாத ஒன்று மரணத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படலையா? இப்படி எல்லாம் இருந்தா என்னைக்கு ஒற்றுமை வரும்? ஜாதியாலும் மதத்தாலும் ரீதியாலும் மொழியாலும் பிரிக்கப்பட்டு கிடக்காம அரசியலாலும் அதனாலே ஆண்டவன் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணி படைத்ததோடு மக்களை எல்லாம் சிவனுடைய வடிவத்திலே ஏதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உச்சினை மாகாளி அம்மா, அவ அம்மாளுடைய வடிவத்திலே சபை இடையே அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க. நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதராகப்பட்ட நாமலுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன தெரியுமா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். இந்த மூவாசையை வெறுத்தானே ஆனால் அவன் முனிவன். அதனால ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும்
அவதான் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏன் பிடிக்கலையா உனக்கு? அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. அந்த அம்மா ஏன் சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போய் நான் கொடுத்த ரூபாயை ஆச்சி கையில கொடுத்தேன்னு வையே, சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தட்டுல போட்டு கொடுப்பா. ரூபாயை மட்டும் கொடுக்காம ஏதாவது சேட்டை பண்ணுன கரண்டியை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்கு. அதுக்குதான் சட்டாப்பையோட நிக்கா. அவன் சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே நான் கொண்டு போய் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆமா, அவ அப்படி நிக்கலைன்னா பயப்பட மாட்டேன்ல. ரூபாய் கையில வாங்கணும்னா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? ஆமா. சுவாத்தை திங்கும் போது எப்படி இருக்கு? ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கையில நிப்பா. ரூபாய் கொடுத்தோம்னா லேசா பல்ல காட்டுவா. ரூபாயை கொடுத்தா பல்ல காட்டுவாளா? அவ சோறு வாங்கி வச்சு சாப்பிடும்போது உனக்கு எப்படியா இருக்கு? நமக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் அவ பல்ல காட்டு தான் செய்வா. அவ பல்ல காட்டு தப்பு கிடையாது. நம்ம ஆம்பளை உழைச்சி கொண்டு கொடுத்தாதான். நீ 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தாதான் அந்த அம்மா 10 ரூபாய்க்கு ஒரு முளவுத்தலாவது வாங்கி ஒரு துவையில அரைச்சு தருவா. நமக்கு வாய்க்கு வகனையா சோத்துக்கு தருவா. அதை விட்டு 500 ரூபாய்க்கு உழைச்சிக்கிட்டு கூட 100 ரூபாய் கடை வாங்கி 600 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறோம்னா அந்த பொங்கல் என்ன செய்வா? அண்ணனியா தின்பா. 1000 கால கொண்டு அடிப்பா. நம்ம உடம்பு சொகுசு மட்டும் சொகுசா வேணும்னு நம்ம குடிச்சு வளர்ந்தோம்னா அந்த குட்டிய அந்த பொண்டாட்டி எனக்கு அப்படி வந்தேன். கஷ்டப்படும் உழைச்சி கொடுத்தா தான் பொங்கி வைப்பா. அதனால பார்வதா தேவியும் அதை போலவே சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத ஊற்றியை முடித்தால் அவர் பணிவிடைகளை செய்தார். கலைத்து வருவார் என்று கலைப்பாறை கொடுத்து, இழைத்து வருவார் என்று இளநீரை கொடுத்து ஆண்டவனாகிய பகவானுக்கு இப்படி உபசாரங்களை செய்து முடித்தார். பகவானும் பார்வதியும் கலைப்பாறை இளைப்பாறை கையிலே இருக்கும்போது இடம் இல்லையோ? இப்படி சொல்லியிருந்தா நான் ஊர்ல இருந்து 2 சோபா கொண்டு வந்திருப்பேன்ல. பின்னாடி ஸ்டூல் கிடக்கு, பெஞ்சி கிடக்கு. அங்க உஜாலா போடல. அங்க உட்கார்ந்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம்ல உஜாலா போடல. பார்த்த மாதிரி இல்லையா? அதனால இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் கலைப்பாறை இளைப்பாறை கையிலே குளிர்ந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் ஆண்டவன் படி இழந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படி இழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னை தானமா வணங்கி வருகிறார்கள். இதுல உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா பரம்பொருளே, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் உலகத்தை படைத்தேன், உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் இருக்கு வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்றா ஒன்றாண்டி சிவ உடைய
கொண்டு போக கூடாதுன்னு கொண்டு வந்து இருக்காங்க. நம்ம எல்லாரும் உட்காருங்க. 14 உலகத்திலேயும் ஆண்டவன் சிவனாக இருக்கும் போது என் மீது உனக்கு என்னமா சந்தேகம் வந்து விட்டது? இறைவா, இத்தனைக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு நீங்கள் ஏன் வேறு இருவர்களை வழங்க வேண்டும்? பார்வதி, இத்தனைக்கும் அர்த்தமாக நான் இருந்தாலும் இந்த உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்றால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளியே கிடைக்காத அம்மா. அதனால சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவன் இரு கண்களாகவே நான் பாவித்து வருகிறேன் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பகவான் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அதாவது பகவானுடைய 2 கண்களே சந்திரன் சூரியனா இருந்தால் இன்னைக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைச்சு இந்த சிவனாருடைய கண்ணை பொத்தி இந்த உலக இருளாகுதா இல்ல ஒளியாகுதா? சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியோ ஆதிசக்தி பார்வதியோ அவனுக்கு தெரியும் பின்னால ஓடிவா இருகரத்தை எடுப்பாரா இருகரத்தை ஆதி சங்கன நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா கூட இந்த பங்குனி சித்திரை மாசத்துக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடியை விடு, ஏசி இல்லாமலே இப்ப உறக்க வர மாட்டேங்குது சில பேருக்கு. ஆமா, இவர் அம்பானி பரம்பரை. ஏசியிலே வந்து ஏசியிலே வளர்ந்தாரு. போட மாட்டேன். கரண்ட் பில் யாரு கட்டுதா? கரண்ட் பில் கட்டனா அமைச்சு வச்சிருக்கியா? ஆமா, சரிதானே. பக்கத்துக்கார பெருங்க ரைட் பண்ணு. நான் ஏசி வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருக்கலாமே. அதான் பெருமைக்கு மாவடிச்சு பெருமாள் கோயில்ல போய் செலவு பண்ணாங்க. அது மாதிரி இவரு தேவையில்லாம மாவடிச்சா அம்மா கோயில்ல போய் செலவழிக்கணும். பெருமைக்கு மாவடிச்சு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாரு. அங்க போய் சொல்லிச்சா எப்படி இருக்கும்? அவளுக்கு மாவடி கவனம் கிடையாது. ஆமா, அதுக்கு தான் உங்க கதை சொன்னேன். சரிதானே. அதனால சரி, அந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சிவனாருடைய திருக்கண்களை மறைத்த உடனே உலகமே இருள் மயமா இருந்த உடனே சிவன் பார்த்தார். இவ என்ன பொம்பளை இந்த பார்வதி? நம்ம எவ்வளவோ விவரமா சொல்லியும் பார்வதிக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. அதனால இந்த பார்வதிக்கு இன்னைக்கு சிவபெருமான் யார் என்று இவளுக்கு தெரியப்படுத்தணும். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தான் பார்வதிக்கு தெரியும். மூணாவது கண் இதுவரைக்கும் தெரியல. அதனால ஆண்டவன் உச்சி கண்ணை திறந்து உலக மக்களுக்காக நாம ஒளி கொடுக்கணும். அப்படி என்று ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆதிசக்தி முன்னாள் உச்சி கண்ணை திறப்பான், உச்சி கண்ணை திறப்பான், சாமி உலகி ஒளி கொடுப்பான்.
பார்வதிக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி பயத்தினால் பார்வதிக்கு வேர்வைகள் சுரந்து அவருடைய அங்கத்தின் வேர்வை எல்லாம் ஆறா பெருகி ஓடுது. சக்தியின் வேர்வை பாருங்க, சக்தியின் வேர்வையாகப்பட்டது கைலாசத்திலே காட்டாத்து வெள்ளமா கரைபுரண்டு வந்த உடனே ஐயோ இந்த பார்வதிக்கு இவ்வளவு வேர்வை துளி புறப்பட்டு விட்டதே, இந்த உப்பு தண்ணியாகப்பட்ட சக்தியின் வேர்வையானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அதனால இந்த வெள்ளம் உலகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அன்னைக்கு போய் உட்கார்ந்தாவதான் அந்த அம்மா கங்காதேவி. சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவனுக்கு 2 கொண்டாட்டி அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. சிவபெருமான் நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு தான் கங்காதேவியை தூக்கி தலையில வச்சிருக்காரு. உழைச்சு விட்டா நம்மள அப்படியே அள்ளி கொண்டு போயிடுவாங்க அம்மா. ஒரு நாளைக்கு உழைச்சு விடத்தான் போறாரு. உலகம் பூரா கடலுக்கு வானத்துக்கு தண்ணியாவது நமக்குன்னு கடலுக்கு ஒரு இடுப்பு எடுத்து போகும். அதாவது எல்லா புராணங்களுமே என்ன சொல்லுது தெரியுமா, உலகம் வந்து நீரினால் தான் அழியுமா அப்படின்னு எல்லா புராணமுமே சொல்லுகிறது. அதான் நம்மளாம் இப்ப பயப்பட வேண்டாம். அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் அவர் உச்சி சடையிலே கங்காதேவி சுமந்து சடாமுடி பாரத்தினாலே கொண்டை கட்டிய போதும் அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி அதற்கு பாங்குடனே பேரை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி வேட்டப்பாடி வேட்டப்பா உங்க சம்பாதி வேட்டப்பாடி வேட்டப்பா கங்கா ஊர்கடல சாமி சந்தி வேட்டப்பாடி வேட்டப்பாடி கடை இரண்டாங்க மூணாங்க
தங்க பூச்சி வெள்ளி பூச்சி தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே அதாவது புத்து நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கு. அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனாரு கரையா. புத்துக்கு கொத்தனார் வந்து கரையா. கரையா வந்து அந்த புத்தை கட்டினா நாகம் வந்து அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரையானெல்லாம் சாப்பிட்டுட்டு அது போக நாகமே அந்த வீட்டுல வந்து குடியிருந்துக்கிடுமா. அந்த புத்துக்குள்ள உட்கார்ந்துரும். ஆமா. அப்பேர்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டினத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் வாழ்ந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூமியிலே பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். வயத்தால போனா 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல, பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது. பாம்பு கால் கிடையாது, அதனால வயத்தால ஊந்து போகுது. இப்ப நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம நடந்து போறோம். ஆடு மாட்டுக்கு 4 கால் இருக்கு, அது நடந்து போகுது. ஆமா. காக்கா பறவைகளுக்கு 2 கால் இருக்கு, சரி, அது பறந்து போகுது, என்ன நடந்து போகுது. ஆமா. பாம்புக்கு கால் கிடையாது. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் சரி நாகலோக பட்டணத்திலே வந்து இருவருமே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில் ஆணைகட்டும் காவடியும் அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் குதிரைகட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகளோடு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அத்தனை செல்வங்களுமே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நிறைந்திருக்கு. ஆமா, பாலால் குறைவு இல்லை, பாக்கியத்தால் தாழ்வில்லை. பாலிற்கு பவுசிற்கு பாக்கியங்கள் நிறைந்திருக்கு. எல்லா செல்வங்களுமே
நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். ஆமா. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் எல்லாருக்குமே 16 செல்வங்கள் கொடுத்திருக்கிறார். 16 செல்வத்திலேயுமே வாயை திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்கம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அதுவும் கூப்பிடாது. தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. சுத்தமா கூப்பிடாது, வீட்டுக்கு வரவு செய்யாது. ஒரு கம்மல் வாங்குவோமே கடைக்கு போயிருந்தா, ஆமா 3 கிராம் கம்மலுக்கு 50,000 ரூபாய் கேட்டாங்க. நான் வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீ யாரு கடையில போய் தங்கத்தை பாத்துருக்க? சரி, நாங்க அங்கேயும் போக முடியாது. ஏன்யா? நானும் எங்கிட்ட ரூபா இருந்தா தானே. வேற வாட்ச் மட்டும் மின்னுது. ஆட்சி ஓசு வாட்சி. அப்படியா? அப்போ கழுத்து நிறைய நம்ம தங்க ஆபரணமா வாங்கி போட்டிருந்தாலும் அந்த தங்கம் நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அங்கன பாது இங்கன பாது. அந்த நிலம் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அதுவும் கூப்பிடாது. நாமளை அன்போடும் பண்போடும் அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து என்பார்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிச்சு 35 வருஷம் ஆகுது எனக்கு. தாடி கட்டி மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தேன். இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டேன். எங்க பாட்டி சொன்னா, வேறாண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா சொன்ன போது நல்லா தானே சொல்லியிருக்கா பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்ட்டு. இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு கிடங்க. அறிவு கேட்ட தாத்தா 16 செல்வம்னா இப்ப சொன்ன பாத்தியா? நன்மக்கள், நல்ல மனைவி, நல்ல வீடு, பசு, தானியம், நோயெல்லாம் வாழ்வு, வீரம், கல்வி, இதெல்லாம் 16 செல்வம். இந்த 16 செல்வத்திலே ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ அதையே விட்டுட்டு 16 பிள்ளையாவே பெற்றனா எப்படி? நமக்கு என்ன தெரிஞ்சது? நம்ம பாட்டி 16 பிள்ளைய பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டாங்க. வெட்டி கொடுக்க முடியாம அப்ப என்ன செய்ய முடியும்? சரி, அப்படி ஆகி போச்சு. அதெல்லாம் விவரமா இருக்கணும்யா. 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இரு பேர்களுக்குமே மனக்கவலையை தாங்க முடியாமல் தன்னுடைய கணவனை அழைத்து நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? எங்க நவராஜே மன்னா ராஜே மன்னா எனக்கு வச்சவரானே நாதா நான் உங்க தேவி நாகக்கண்ணி காணா ஒரு பேரு வயது மாற்றி எனக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை எனக்கு ஆற்பது வயது மாற்றி காணா நாடாத பிள்ளை இல்லை காணா 50 வயது மாற்றி
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.